அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் எப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விடாமுயற்சியுடன் கடினமாக உழைக்கும் குணம் கொண்ட மீன ராசியருக்கு கூட்டு முயற்சியில் வெற்றி காணும் ஒரு வாரமாக இந்த காலம் இருக்குது. தொழில் வாழ்க்கையில் கூட்டு முயற்சியில் எதிர்பார்த்த உயரத்தை அடைய வாய்ப்பு காணப்படுகிறது. அதே போன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் கூட்டணியில் குடும்ப வாழ்க்கையில் எதிர்பார்த்த வெற்றிகளையும் மாற்றங்களையும் நீங்கள் கொண்டு வருவீங்க. மற்றவருடன் இணக்கமாக பழகும் குணம் கொண்ட மீன ராசிகளுக்கு கூட்டு முயற்சியில் வெற்றிகளை காண்பாங்க. குறிப்பாக கூட்டாமையில் தொழில் செய்து வரும் நபர்கள் தங்களுடைய கூட்டாளர் உதவியுடன் தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வருவாங்க. நண்பர்களுடன் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை ஆலோசனை செய்வாங்க. எதிர்காலத்தை வளப்படுத்தக்கூடிய முயற்சிகளை நீங்கள் ஈடுபடுவீங்க. உங்களுக்கு முன்னாள் மற்றும் இந்த கால நண்பர்கள் பலரை சந்திக்கக்கூடியதாகும். அவர்கள் மேற்கொள்ளும் சந்திப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வரும். தொழிலில் வளர்ச்சியில் உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியதாகும். சில திட்டங்கள் பெரிய ஒரு பலன்களை கொண்டு வரும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரின் போதுமான நேரத்தை நீங்கள் செலவிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அறிமுகம் செய்து கொள்வது வாய்ப்புகள் காணப்படுகிறது. பெரியோர்கள் மூலம் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும் நண்பர்கள் திருமணத்திற்கான ஆலோசனைகளை கொண்டு வர வாய்ப்பு காணப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் ஆர்வம் கொண்ட மீனராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய நண்பர்களின் உதவியுடன் தொழிலில் சர்வதேச அளவில் விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் கவனத்தை செலுத்த வேண்டும். தொழில் போட்டிகள் குறையக்கூடியதாகவும் உங்களுடைய தொழிலை நல்ல முறையில் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. கடன் பிரச்சனை நிதி நெருக்கடிகள் முடிவுக்கு வரும். பெற்றோர் மற்றும் உறவினர்களுடைய ஆதரவு எதிர்பார்த்த வருமானத்தை உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் கொண்டு வர உதவியாக இருக்குது. பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகளில் உங்கள் பக்கம் தீர்ப்பாகக்கூடியதாகும். குறிப்பாக மீனராசியில் பிறந்த பெண்கள் தங்களுடைய மூத்தையார் வழி சொத்துக்களில் உரிமை கொண்டாடுவாங்க. பூர்வீக சொத்துக்களில் வழியாக குடும்பத்தில் வருமானத்தையும் உண்டாக்கக்கூடியதாகவும் வாழ்க்கை துணையின் உதவியுடன் வீட்டில் சிறு தொழில் தொடங்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இதன் வழியாக போதுமான வருமானத்தை நீங்கள் உண்டாக்குவீங்க. கலை இசை நடனம் ஓவியத்தில் ஆர்வம் கொண்டவர்கள் தங்களுடைய தனித்திறமைகளை உலகறிய செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு காணப்படுகிறது. காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது. வழக்கமான ஊடல் மற்றும் கூடலில் செல்லக்கூடியதாகும். இருப்பினும் கூடுதலாக உங்களுக்கு இந்த வாரம் காதல் உறவை திருமணம் என்னும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு, ரண ரேகஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் புதன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன், அயன சயன போகஸ்தானத்தில் சனி ராகு என கிரகநிலைகள் இருப்பதால் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் உங்களுக்கு வேகம் உண்டாகும். மனதில் துணிச்சல் அதிகரிக்கக்கூடியதாகவும் உங்களுடைய தொழில் சார்ந்த விவகாரத்தில் தொய்வு நிலை வேகம் பிடிக்கக்கூடியதாக இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய செயல்திறன் அதிகரிக்கக்கூடியதாகும். மேலதிகாரிகளுடைய பாராட்டு பதவி உயர்வு கிடைச்சிருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை காணப்படலாம். கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகக்கூடியதாகவும் சகோதர வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் நன்மை ஏற்படக்கூடியதாக இருக்குது. திருமணம் தொடர்பான பேச்சுகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பித்தல்ல நாட்டம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. பெண்களுக்கு எடுத்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியும். கலைத்துறையில் மனதில் எதை பற்றியாவது சிந்தித்த வண்ணம் நீங்கள் இருப்பீங்க. மேற்கொள்ளும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பெற்று தரும். மாணவர்களுக்கு கல்வியில் சீரான ஒரு போக்கு காணப்படலாம். புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நிலையிலும் தேவையற்ற பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவுகள் ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் அலைச்சல், டென்ஷன், உடல் சோர்வு ஏற்படலாம். உத்திர வழியில் வீண் செலவுகள் உண்டாகி மன நிம்மதியை குறைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய
பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையிலும் இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. தொழிலில் நல்ல லாபத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்குது. பொதுவாக மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான பல வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லலாம். எதிர்பாராத இடங்களில் இருந்து உங்களுக்கு பண வரவால் உங்களுக்கு இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். இறை வழிபாட்டில் இன்பமும் அமைதியும் சேரும். இருப்பினுமே மனதில் ஏதோ ஒரு விதம் பயம் நிலவும். மதிப்புமிக்க பெரியவர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தாயார் வகையில் இன்பமும் கற்பனை வளமும் உங்களுக்கு பெருகும். சிலருக்கு சுற்றுப்புற நிலையில் உங்களுக்கு மந்த மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. காரிய தடைகள் ஏற்படலாம். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு மூலம் மேன்மை அடைவீங்க. மகான்களுடைய ஆசி உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது. தொழில் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். பெண்கள் தங்களது விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் ஏற்பட முயற்சிப்பாங்க. அதே முயற்சிகள் அவர்களுடைய வெற்றியை பெரிதாக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் எடுத்து செல்லும் அனைத்து ஒவ்வொரு அடியிலுமே உங்களுக்கு மகிழ்ச்சி அனுபவிக்கக்கூடியதாக இருக்குது. இல்லங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஆடம்பர செலவுகள் அதிகமாக காரணமாக பணமுடை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நேர்மையும் கடின உழைப்பும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமையலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கக்கூடியதாகவும் நல்ல ஒரு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடியதாகவும் கீர்த்தி பெருகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. புனித காரியங்களில் ஈடுபாடும் ஏற்படும். கௌரவ பட்டங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வழக்கு விவகாரங்களில் சில காலம் நீங்கள் ஒத்தி போடுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு விஐபிகளுடைய நட்பு உருவாகலாம். அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படலாம். பணிபுரிபவர்களுக்கு உதவியாளர்கள் அமைவாங்க. அரசு பணிக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வந்து சேரும். அனுகூலமான ஒரு காலம். கால்நடை செல்வம் பால் வளம் பெருகும். மனதில் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி முடிப்பீங்க. அதிகாரம் பண்ணும் தலைமை பதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதனால் லாபம் ஏற்படலாம். அரசு வகையில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய தயவால் பயன் பெறுவாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த உதவிகள் தாமதப்படும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு உண்டாகி ஒற்றுமை குறையலாம். உற்றார் உறவினர்கள் தேவையற்ற பிரச்சனைகளோடு உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க. அவர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் உங்களுக்கு நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல நேரம் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்வீங்க. வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகவும் விருப்பமான பொருளாதாரம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல லாபத்தை நீங்கள் காணலாம். விருப்பங்கள் நிறைவேறலாம். அது மட்டும் இல்லாமல் நண்பர்களிடமிருந்து ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இணக்கமும் அன்பும் மேலோங்கும். சில சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. திருமணம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிக்கல் வரும் முன்னரே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் சமூக மதிப்பு உயரும். வெளி வட்டாரங்களில் தகவல் தொடர்பு மேம்படலாம். தொழில்துறையில் எதிர்பார்த்த லாபம் அடைவீங்க. வியாபாரிகள் வர்த்தக விரிவாக்கம் செய்யலாம். வேறு வேலைக்கு எதிர்பார்த்த உத்தியோகர்களுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. ரியல் எஸ்டேட்டில் நகர்ப்புற கட்டுமான திட்டங்களில் நீங்கள் முதலீடு செய்யலாம். உங்களுக்கு நல்ல பல மாற்றங்களை தரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே உங்களுக்கு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. மற்றவர்களுடைய கருத்துக்களால் மன உளைச்சல் மன அழுத்தம் ஏற்படும். அறக்கட்டளைகள் அல்லது ஆதரவற்றோருக்கு பொருள் தானம் செய்வதால் உங்களுக்கு நன்மை ஏற்படலாம். சில பல மாற்றங்களால் உங்களுக்கு நிம்மதிகள் ஏற்படக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.